இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலையிலே எந்திரிச்சதும் ஒரு தொடப்பத்த தூக்கிட்டு பாத்திரத்தெல்லாம் அள்ளி போட்டுட்டுங்க, கூட்ட ஆரம்பிச்சுட்டோம். என்ன பண்ணுறது? பொம்பளைன்னு பொறந்துட்டாவே வேலை காலையிலேருந்து இருந்துக்கிட்டு தான் தூங்குற வரைக்கும் இருக்குது நமக்கும் வேலை. சொல்கிறாங்க, "வீட்ல தானே இருக்கீங்க, வீட்ல தானே இருக்கீங்கன்னு." வீட்ல இருந்தால் வேலை இல்லாதையா இருக்குது? வெளில போகிறவங்கள விட வீட்ல இருக்கிறவங்களுக்கு தாங்க அதிக வேலை. அதுவும் மழை பெஞ்சதுக்கு இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு குப்பையும் கூடானமா கிடக்குது. பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது, நமக்கு அசிங்கமாக கிடக்கிறது. அதையும் சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே கொடக்கல் கிடக்கல்லாம் எல்லாம் மழை பெஞ்ச தண்ணி கிடக்குது. அதில் பார்த்திங்கன்னா கொசு வேறு வந்து அது இந்த மாதிரி டெங்கு கொசு அந்த கொசுன்னுலாம் உருவாயிட்டா என்ன பண்ணுறதுன்னுட்டு அதை அள்ளி ஊற்றி விட்டு அதில் மண்ணை போட்டு மூடி வைக்கணும். அதில் அப்போ தான் வந்து தண்ணி பூராமல் இருக்கும் அதில். ஏன்னா இப்போ விட்டு விட்டு மழை பெய்யுதா, தண்ணி பூரா நானும் எடுக்கவும் ஊற்றவுமா இருக்குது. அதோட கொஞ்சம் ஜாமனும் கடந்தது பொறுக்கி போட்டு விளக்கிட்டு, என்ன தான் இருந்தாலும் நம்ம சாப்பிடவும் விளக்கவும் கழுவவும் இதே வேலையாக தான் இருக்குது. ஆனால் வெளில போகிறவங்களுக்கு எப்படியோ தெரியல. ஆனால் பார்க்குறவங்க வீட்டில் தானே இருக்கீங்க, வீட்டில் தானே இருக்கீங்கங்கிறாங்க. வீட்டில் இருந்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ வேலை இருக்குதுன்னு. என்ன ரெஸ்ட்டே கிடையாது. வெளில வேலை பார்க்குறவங்களுக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு உண்டு, நமக்கு உண்டா? கிடையாது. காலையில் 6 மணிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் வேலை தான் வேலை தான். பொம்பளைங்கன்னாவே அப்படி தான். உண்டா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் எனக்கும் ஃபுல்லாக வேலை இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். நான் ஆளே வச்சுருந்தாலுமே நான் ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அதோட ஒரு முருங்கைக்கீரையை துவட்டிடுவோம் அப்படின்னுட்டு பொரியல் பண்ணிவிடுவோன்னு கடுகு உளுத்தம்பருப்பு 2 மிளகாய் சின்ன வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு கொட்டி அதையும் 2 வதக்கி விட்டு வத்த குழம்பு வைக்கிறேன் அன்றைக்கி. மாங்காய் வத்தை கத்திரி வத்தெல்லாம் போட்டு ஒரு குழம்பு. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக இருக்குங்க. அதோடு அதிலெல்லாம் சுருளாக வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும், நிறையா சேர்க்கக்கூடாது. அதுலேயே கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கல் உப்பையும் போட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம கழுவி அலசி வச்ச முருங்கைக்கீரையை அதில் சேர்த்துற வேண்டியதான். நல்லா உருவிட்டு அதை நல்லா ஒரு பெரட்டை அப்படியே மூடாமல் இதை வதக்கணுங்க. அப்போ தான் நல்லா பசுமையாக இருக்கும், கலர் மாறாமல் நமக்கு. அது மண் சட்டியில் நீங்கள் செய்யும்போது கலரே மாறாதுங்க, அப்படியே பச்சை பச்சேர்னு இருக்குங்க. நல்லா வதக்கி விட்டு அதோட கைப்பிடி தேங்காய் துருவலையும் ஃப்ரெஷ்ஷாக போடணுங்க. கீரைக்கு தேங்காய் பூ போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் தூக்கி. அதை போட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வத்த குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. சூப்பராக இருக்கும் அந்த வத்த குழம்புக்கும் முருங்கைக்கீரை பொரியலுக்கும். இது தாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் மதிய சாப்பாடு. மழை பெஞ்சதால் விறகு அடுப்பை வெளில வச்சு சமைக்க முடியலைங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்படியாவது விறகு அடுப்பில் வச்சு சமைச்சிடணுன்னுட்டு நானும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வீட்டில் வத்த குழம்பும் ரெடி ஆகிட்டு இந்த சூப்பராக இருக்குங்க. இது பூண்டு மிளகுலாம் போட்டு வச்சுருக்கிற குழம்பு. இதோட வீடியோ நம்ம சேனலில் வரும், பாருங்கள். நாளை ஒரு மினி விலாகில் சந்திப்போம்.